என் பெயர் பாக்கியம். நான் இந்த ஒளிமயமான இல்லத்தை ஆரம்பித்தது 2004. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போதும் சரி, மற்ற நண்பர்கள் வீட்டுக்கு போகும்போதும் சரி, அந்த பிள்ளைங்களுடைய தாயார் அவங்க வேலைக்கு போயிடுறாங்க, பிள்ளைங்க அங்கங்கே சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். சொந்தக்காரங்களும் கவனிக்கிறதில்ல. அதனால் நான் நினச்சேன், இந்த பிள்ளைங்கள்லாம் நம்ம வச்சு பார்த்தா என்ன அப்படின்னு நினச்சி ஒரு வீடை பார்த்து ஆரம்பித்தேன் 2004 வருஷத்தில். அந்த மாதிரி தனித்து வாழும் தாயாரோட ஒரு பிள்ளை தான் இந்த ஜெகதீஸ்வரனும். இவனும் வந்து இப்போ ரொம்ப காலமாக நான் அவனுக்கு முயற்சி பண்ணேன் பிறந்த சுரம் எடுக்கணும்னு. அவங்க அம்மாவால் எடுக்க முடியல. காரணம் அவங்க அம்மாவுக்கு மனநோயாக இருந்தாங்க, கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க 4 பிள்ளைங்களை வளர்க்கணுன்னு. இல்லத்துக்கு வரும்போதும் சோகமாக வருவார், ஒண்டியாக வராத இருக்கு, கூட தாய் தப்ப யாரும் வரலையேன்னு. அதே போல் மற்ற பிள்ளைங்களும் கூட கவலைப்படுறவங்க இருக்காங்க. எல்லா பிள்ளைங்களும் எல்லாருமா சேர்ந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறவங்க இருக்காங்க. அதனால தான் நான் அவனை மட்டும் வாசல்லே காத்திருப்பேன். அவனை அழைச்சிட்டு கட்டி பிடிச்சி அழைச்சிட்டு வரணும், வேதனையாக இருப்பான். செகண்டரி பிள்ளைங்களும் பிரைமரி பிள்ளைங்களும் வித்தியாசமான நேரத்தில் வர்றதுனால அவங்க 4 மணிக்கு அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. நாங்களும் பாடம் சொல்லிக் கொடுப்போம், என்னோடய பேத்தியை சொல்லிக் கொடுப்போம். அதே நேரத்தில் அங்கே வேலை செய்கிறவங்களோட பிள்ளைங்களும் கூட நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் பாடம். எல்லாருமே அங்கே ஒற்றுமையாக இருந்து ஐக்கியமாக இருந்து அவங்க படிப்பாங்க, சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு படிப்பாங்க. பெண் பிள்ளைங்களை வந்து நாங்கள் வெளியெல்லாம் அனுப்புறதில்ல. அதாவது காரணம், அவங்களுக்கு ரொம்ப தூரம் ஓட முடியாது, விளையாட முடியாது. அதனால் அவங்கள ப்ளே கிரவுண்டில் தான் போய் விளையாடுவாங்க. அங்கே அவங்களோட டீச்சரை அனுப்புவோம், அவங்க போய் அவங்கள பாதுகாத்து விடுவாங்க. பிறகு பந்து விளையாட்டு வந்து ஆண் பிள்ளைங்க எல்லோரும் பந்து விளையாட்டுக்கு போவாங்க. அதாவது 6:30 மணி போல் அவங்கெல்லாம் பந்து விளையாட போகிறவங்கலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. சனிக்கிழமை 1:30 மணிக்கு அவங்களுக்கு மியூசிக் கிளாஸ் இருக்குது. அது வந்து அந்த டீச்சரு அவர் பரிதாபப்பட்டு ஏழை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனால் அதோட காசு அது ஒவ்வொருத்தருக்கு 100 வெள்ளி கட்டணும். அதனால் இந்த 4 பிள்ளைங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதில் ஜெகதீஸ்வரன், சந்திரன், ரிஷா, அனிதா 2 பேர் சமைப்பாங்க. அதாவது மதியான சாப்பாடும் இரவு சாப்பாடும் 2 வேளை. நாங்கள் 2 வேளை தான் சமைப்போம். அதாவது 6 மணிக்கு சமைக்க ஆரம்பிப்பாங்க. அதோட 8 மணி போல் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்போம், பகிர்ந்து கொடுப்போம். அந்த நேரத்தில் அவங்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. எங்கள் இல்லத்தில் வேலை செய்கிற ஒரு அம்மாவோட மகன், இவருக்கு எக்ஸிமாட்ட வியாதி. அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், வேப்பிலை, உப்பு, மஞ்சள் போட்டு அரைச்சி அவங்களுக்கு மேலெல்லாம் பூசி ஒரு கொஞ்சம் நேரம் சென்று குளிப்பாட்டினா நல்லா சுகமாக இருக்குது. இங்கே வேலை செய்கிறவங்க, நாங்கள், எங்கள் பேத்தி எல்லாருமே அவங்க என்ன சமைக்கிறோமோ அதுதான் நாங்கள் சாப்பிடுவோம். அதாவது இந்த பிள்ளைங்க 8 மணிக்கு சாப்பிட்ட பிறகு, டின்னர் சாப்பிட்ட பிறகு 8 மணிக்கு அவங்க தமிழ் படம் பார்க்க மாட்டாங்க. அதாவது கர்ட்டூன் பார்ப்பாங்க. கர்ட்டூன் பார்க்குறது தான் நல்லது. தமிழ் படத்தினால அது தீமை, சண்டை, பிரச்சனை, கத்தி குத்து இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அதை நாங்கள் பார்க்க விடுறதில்ல. அவங்க எப்போதும் கர்ட்டூன் தான் பார்ப்பாங்க. நாங்களும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பார்ப்போம். 9 மணிக்கு 9:30க்கு அவங்க படுக்க போயிடுவாங்க. படுக்கையெல்லாம் அவங்களே போட்டுட்டு அவங்க துணியெல்லாம் போட்டு அவங்க சொந்தமாக எல்லாமே செய்துட்டு படுத்துட்டு போவாங்க. காலையில் மணி 5:30 அப்படி இருக்கணும். இதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கலாம், உதவி செய்ய ஆள் இல்லை. கொஞ்சம் பேர் உதவி செய்கிறாங்க. நீங்களும் எங்களுக்கு உதவி செஞ்சு உதவிக்கரம் நீட்டுவீங்கன்னு நான் நம்புகிறேன்.